ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ் பற்றி படிக்க போகிறோம். நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்னா என்னென்னா, ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டில் இருக்கிற ஒரு நியூக்ளியோஃபைல் இன்னொரு நியூக்ளியோஃபைலால் ரீப்ளேஸ் பண்ணால் தோஸ் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ஆர் கால்டு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு நியூக்ளியோஃபைல்னால் என்னென்னு பார்ப்போம். நியூக்ளியோஃபைல் அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷஸ். அதாவது நியூக்ளியோஃபைல்ஸில் ரெண்டு டைப் இருக்குது, நெகட்டிவ் நியூக்ளியோஃபைல், நியூட்ரல் நியூக்ளியோஃபைல்னு. நெகட்டிவ் நியூக்ளியோஃபைல் அப்படின்னா எலக்ட்ரான் ரிச் சென்டர்ஸ் வித் நெகட்டிவ் சார்ஜ். நியூட்ரல் நியூக்ளியோஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா there is no charge but excess electrons or the lone pair of electrons are present on that atom or group. ஓகே, இந்த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ் வந்து மெயினாக ரெண்டு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம். SN1 ரியாக்ஷன், SN2 ரியாக்ஷன் அப்படின்னு. SN1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். அதாவது வந்து ஒரு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸ் ஃபாலோ பண்ணி நடந்தால் அதை வந்து ஃபஸ்ட் ஆர்டர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்னு சொல்கிறோம். இப்போ SN1 ரியாக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் டிபெண்டிங் ஒன்லி ஆன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அல்கைல் ஹேலைடு. இந்த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷனில் வந்து ஒரு அல்கைல் ஹேலைடை ரியாக்டண்ட்டாக எடுப்போம். அதில் இருக்கிற ஹேலைட் குரூப் வந்து லீவிங் குரூப்பாக வெளியே போனதுக்கப்புறம் ஒரு நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாச் ஆகும். அப்போது நமக்கு நியூ ப்ராடக்ட் ஒன்று கிடைக்கும். இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸ் ஃபாலோ பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து ரேட் ஆஃப் தட் ரியாக்ஷன் ஒன்லி டிபெண்டிங் ஆன் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அல்கைல் ஹேலைட். அது ஜென்ரல் ஃபார்முலா RX, அதனால அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அல்கைல் ஹேலைட். இதில் வந்து இந்த ப்ரொபோஷனாலிட்டியை கேங்கிற கான்ஸ்டன்ட் மூலமாக ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே கேங்கிறது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் ரேட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ SN1 ரியாக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். டெர்ஷரி பியூட்டைல் குளோரைடு எடுத்துக்கிறோம். டெர்ஷரி பியூட்டைல் குளோரைடோட OH மைனஸ் அப்படிங்கிற நியூக்ளியோஃபைல் கம்பைண்ட் ஆகும்போது Cl, இந்த குளோரின் வந்து லீவிங் குரூப், ஹேலைட் குரூப் வந்து Cl மைனஸாக லீவ் ஆகும்போது திஸ் OH கம் அண்ட் அட்டாச் வித் திஸ் கார்பன். ஸோ டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால் இஸ் அ ப்ராடக்ட். இப்போ இதோட மெக்கானிசம் பார்த்தீங்க அப்படின்னா SN1 ரியாக்ஷன் வந்து ரெண்டு ஸ்டெப்பில் நடக்கக்கூடிய மெக்கானிசம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் கார்போனியம் அயான். கார்போனியம் அயான் ஆர் கார்போகேட்டையான் அப்படின்னா என்ன அர்த்தம்? கார்பன் பேரிங் பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் கால்ட் அஸ் கார்போனியம் அயான். இப்போ இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன ஆகும்? அந்த ரியாக்டன்ட் அதர் சப்ஸ்ட்ரேட்டில் இருக்கக்கூடிய ஹேலைடு குரூப், ஹேலஜன் வந்து ஹேலைடு அயானாக வெளியே போயிட்டு நமக்கு வந்து ஒரு கார்போனியம் அயான் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஸ்லோவஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த Cl வெளியே போச்சு அப்படின்னா இந்த டெர்ஷரி பியூட்டைல் குளோரைடில் இருந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? Tertiary butyl carbonium ion or tertiary butyl carbocation is formed as an intermediate. ஓகே, இந்த ஸ்டெப்பு தான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். ஏன் இது ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்புன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் மெக்கானிசமில் ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் எதுவோ அதுதான் அந்த ரியாக்ஷனுடைய ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பாக இருக்கும். இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் டு த கார்போகேட்டையான். இப்போ இந்த நியூக்ளியோஃபைல் OH மைனஸுங்கிற நியூக்ளியோஃபைல் வந்து இந்த இடத்துல பார்த்தோம். அந்த OH மைனஸுங்கிற நியூக்ளியோஃபைல் வந்து அந்த கார்போகேட்டையானை அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணி நமக்கு வந்து ப்ராடக்ட் ஃபார்மேஷன் நடக்கும். இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். திஸ் OH மைனஸ் கம் அண்ட் அட்டாக் தி நியூக்ளியோஃபைல் அண்ட் ஃபார்ம் தி ப்ராடக்ட். டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால் வந்து மேஜர் ப்ராடக்டாக கிடைக்கும். இப்போது இந்த ரியாக்ஷனுக்கான எனர்ஜி ப்ரொஃபைல் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பொட்டென்ஷியல் எனர்ஜி வெர்சஸ் ரியாக்ஷன் ப்ராக்ரஸ், இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு போட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி கர்வ் கிடைக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சிஷன் ஸ்டேட் 1 அப்படின்னு ஒன்று இருக்கும், டிரான்சிஷன் ஸ்டேட் 2ன்னு இருக்கும். இந்த ரெண்டு டிரான்சிஷன் ஸ்டேட்டுக்கு இடையில தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகுது. இந்த SN1 ரியாக்ஷனில் இன்டர்மீடியேட்டாக என்ன ஃபார்ம் ஆச்சு? கார்போகேட்டையான். அப்போது இந்த பிளேஸ் வந்து கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட்டுங்கிறது இந்த ரெண்டு டிரான்சிஷன் ஸ்டேட்டுக்கு நடுவில் ஃபார்ம் ஆகும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இங்கே எடுக்கிறது இது வந்து அல்கைல் ஹேலைட் ரியாக்டன்ட், இது வந்து நம்மளுடைய ப்ராடக்ட். ஓகே, இந்த SN1 ரியாக்ஷனுக்கு என்னென்ன எவிடன்சஸ் இருக்குது, அதாவது SN1 ரியாக்ஷனில் வந்து இல்லைன்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் இதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபேக்டர் வந்து ரியாக்டிவிட்டி ஆஃப் அல்கைல் ஹேலைட்ஸ். டெர்ஷரி அல்கைல் ஹேலைடு அண்ட் அல்லைல் பென்சைல் கிரேட்டர் தேன் செகண்டரி பிரைமரி மெத்தில் ஹேலைடு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து SN1 ரியாக்ஷனுடைய டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி அல்கைல் ஹேலைட்ஸில். ஓகே, இந்த ரியாக்டிவிட்டிக்கு காரணம் என்ன? ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான் இஸ் இட் இஸ்
purely based on stability of carbocation. Tertiary carbocation is highly stable than secondary and secondary is more stable than primary. அப்போ tertiary carbocation ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஒரு ரியாக்ஷனில் tertiary alkyl halides வந்து நல்லா அண்டர்கோ பண்ணும். SN1 ரியாக்ஷன் வந்து ஈஸியாக நடக்கும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே முன்னாடி அந்த ரியாக்டிவிட்டி ஆர்டர் எழுதுனதில் அல்லைல் குரூப் அண்ட் பென்சைல் குரூப் ஆல்சோ அண்டர்கோ SN1 ரியாக்ஷன் வெல். இப்போ அல்லைல் கேட்டையான் பார்த்தீங்க அப்படின்னா அல்லைல் குரூப்னா CH2 டபுள் பாண்ட் CH2 ப்ளஸ், இதுதான் வந்து அல்லைல் கேட்டையான். இட் இஸ் ஸ்டெபிளைஸ்டு பை +M ஆர் +R எஃபெக்ட், அதாவது ரெசனன்ஸ் எஃபெக்டால் ஸ்டெபிளைஸ் ஆகும். இப்போ அதனுடைய 2 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்குதா? அப்போ அந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்னால இது ஹைலி ஸ்டேபிளாக இருக்கிறதுனால SN1 ரியாக்ஷன் இதுலேயும் நல்லா நடக்கும். இந்த ஸ்டெபிலிட்டிங்கிறது எதை பொறுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்டிவிட்டி டுவார்ட்ஸ் SN1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கார்போகேட்டையானை பொறுத்தது. அதே மாதிரி பென்சைல் கேட்டையான் ஆல்சோ ஹைலி ஸ்டேபிள் டியூ டு ரெசனன்ஸ். ஓகே, இந்த ரெசனன்ஸ் எஃபெக்ட்னால பென்சைல் கேட்டையானும் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அதனால் ரியாக்டிவிட்டி ஆஃப் alkyl halides in SN1 ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா டெர்ஷரி, அல்லைல், பென்சைல், செகண்டரி, பிரைமரி இந்த ஆர்டரில் இருக்கும். ஓகே, அடுத்தது நேச்சர் ஆஃப் ஹாலஜன் ஆட்டம், அதாவது லீவிங் குரூப்போட நேச்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். SN1 ரியாக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் ரியாக்ஷன் இன்வால்வ் இன் தி பிரேக்கேஜ் ஆஃப் CX பாண்ட் பிரேக்கிங்னால தான் இந்த ரியாக்ஷன் நடக்குது. ஃபஸ்ட்டு அந்த கார்பனுக்கும் ஹாலைட் அயானுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த CX பாண்ட் வந்து பிரேக் ஆகும். இந்த CX பாண்ட் ஸ்ட்ரென்த்தோட டிக்ரீசிங் ஆர்டர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? CCl greater than CBr greater than CI, அதாவது கார்பன் குளோரின் பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, அப்புறம் அதை விட பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து எதுக்கு அது கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் புரோமின் தென் கார்பன் அயோடின். அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்? பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து எதுக்கு அதிகமாக இருக்குமோ அது வந்து பெட்டர் லீவிங் குரூப்பாக இருக்காது. எந்த ஹாலஜன் கார்பனோட அதிக பாண்ட் ஸ்ட்ரென்த்தில் இருக்கோ அது வந்து லீவிங் குரூப்பாக இருக்கிறதுக்கு கஷ்டம். அப்போ எதுக்கு பாண்ட் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கோ அது வந்து பெட்டர் லீவிங் குரூப்பாக இருக்கும். அப்போது CI அதாவது கார்பன் அயோடின் பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து இருக்கிறதுலே ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ வந்து அல்கைல் அயோடைட்ஸ் அண்டர்கோ SN1 ரியாக்ஷன் மோர் ரேப்பிட்லி, அதாவது அல்கைல் அயோடைட்ஸில் ரொம்ப ஈஸியாக நடக்கும். அப்போது டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி இன் SN1 ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? alkyl iodide then greater than alkyl bromide then greater than alkyl chloride, அதாவது alkyl iodides SN1 ரியாக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதுக்கப்புறம் alkyl bromide then alkyl chloride. இதுக்கு ரீசன் என்னது? alkyl iodideக்கு பாண்ட் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கிறனால ஈஸியாக அந்த குரூப் வந்து பாண்டை பிரேக் பண்ணி ஈஸியாக லீவிங் குரூப் வெளியே போயிடும். அதனால் இந்த ஆர்டரில் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நேச்சர் ஆஃப் நியூக்ளியோஃபைல். SN1 ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட், அதாவது அல்கைல் ஹாலைடுடைய கான்சன்ட்ரேஷனை பொறுத்து மட்டும்தான் SN1 ரியாக்ஷனுடைய ரேட் வந்து சொல்லுவோம். அதனால் இங்கே நியூக்ளியோஃபைலை பொறுத்து நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ த ரேட் ஆஃப் SN1 ரியாக்ஷன் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் நியூக்ளியோஃபைல். அப்போது நியூக்ளியோஃபைல் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுனால வீக் நியூக்ளியோஃபைல் வித் லோ கான்சன்ட்ரேஷன் ஃபேவர்ஸ் SN1 ரியாக்ஷன். எந்த ஒரு வீக் நியூக்ளியோஃபைல் லோ கான்சன்ட்ரேஷனில் இருந்தாலே SN1 ரியாக்ஷன் நல்லா நடக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாட்டர், ஆல்கஹால் இதெல்லாம் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் நேச்சர் ஆஃப் சால்வெண்ட் வித் ஹை டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் சப்போர்ட் SN1 மெக்கானிசம். எந்த சால்வெண்ட்டுக்கு டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அதிகமாக இருக்கோ அது வந்து SN1 மெக்கானிசத்துக்கு சப்போர்ட் பண்ணும். மெயினாக டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் எதுக்கு அதிகம்னு பார்த்தீங்கன்னா போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட்ஸுக்கு அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் வாட்டர், ஆல்கஹால் இந்த மாதிரி சால்வெண்ட்ஸ் எல்லாம் சொல்லலாம். SN1 ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்லி வென் வாட்டர் இஸ் ப்ரெசன்ட் ஆஸ் அ சால்வெண்ட் ஆர் கோசால்வெண்ட். மோஸ்ட் ஆஃப் த SN1 ப்ராசஸில் வந்து வாட்டர் ஒன்று சால்வெண்ட்டாக இருக்கும், இல்லைனா கோசால்வெண்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ். இப்போ SN1 ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா கார்போனியம் அயான் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்ம் ஆகிற கார்போனியம் அயான் வந்து ஹைலி ஸ்டேபிள் கார்போனியம் அயானாக இருந்தால் டைரெக்டாக நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்கும். சப்போஸ் அதில் வந்து ஒரு அன்ஸ்டேபிள் கார்போனியம் அயான் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இட் ட்ரை டு ஃபார்ம் எ ஹைலி ஸ்டேபிள் கார்போனியம் அயான். ஓகே, பை ரீஅரேஞ்ச்மெண்ட், அதாவது வந்து SN1 ரியாக்ஷனில் சம்டைம்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆல்சோ டேக்ஸ் பிளேஸ். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோர் ஸ்டேபிள் கார்போனியம் அயான் ஃபார்ம் பண்ணுறதுக்காக நடக்கும்.
சப்போஸ் ஏதோ ஒரு ரியாக்ஷனில் வந்து செகண்டரி கார்போனியம் அயான் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே ஏதாவது குரூப் ரீஅரேஞ்ச் ஆனால் டெர்ஷரி கார்போனியம் அயானாக மாறுறதுக்கு சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்கே ரீஅரேஞ்ச்மெண்ட் கண்டிப்பாக நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 2 ப்ரோமோ 3 மெத்தில் பியூட்டேன் எடுத்துக்கோங்க. 2 ப்ரோமோ 3 மெத்தில் பியூட்டேனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த புரோமின் வந்து புரோமைட் அயானா லீவிங் குரூப் வெளியே போயிடும். வெளியே போச்சு அப்படின்னா இந்த சிஹெச்சில் பாசிட்டிவ் சார்ஜ் வரும். இட் இஸ் அ செகண்டரி கார்போனியம் அயான். இந்த செகண்டரி கார்போனியம் அயான்களில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரைட் ஷிஃப்ட் நடக்கும். ஹைட்ரைட் ஷிஃப்ட் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் வந்து H மைனஸாக போய் இந்த பாசிட்டிவ் கார்பனோட அட்டாச் ஆகும். அட்டாச் ஆகும்போது ஹைட்ரைட் ஷிஃப்ட் நடந்தால் நமக்கு என்ன ஆகும்? தென் இந்த இடத்துல இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ திஸ் இஸ் டெர்ஷரி கார்போனியம் அயான். டெர்ஷரி கார்போனியம் அயான் வந்து செகண்டரி கார்போனியம் அயானை விட ஹைலி ஸ்டேபிள். அதனால் என்ன ஆகும்? தென் டெர்ஷரி கார்போனியம் அயான் பை ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஹைட்ரைட் குரூப் நமக்கு ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய நியூக்ளியோஃபைலோட சேர்ந்து ரியாக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல OH மைனஸ் அப்படிங்கிற நியூக்ளியோஃபைல் அட்டாச் ஆகும்போது நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகே, ரீஅரேஞ்ச்மெண்ட் எப்போ நடக்கும் அப்படின்னா லெஸ் ஸ்டேபிள் கார்போனியம் அயான் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும்போது பை லீவிங் த ஹாலைட் அயான். ஓகே, அப்போ வந்து ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு, ஏதாவது ஒரு குரூப் ரீஅரேஞ்ச் ஆனால் நமக்கு ஹைலி ஸ்டேபிள் கார்போகேட்டையான் கிடைக்கும் அப்படின்னா அந்த இடத்துல இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்போனியம் அயான் வந்து ஃப்ளாட் ஸ்பீஷஸ். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா இந்த OH மைனஸ் அயானுடைய அட்டாக் வந்து எப்படி நடக்கும்? ஃப்ரண்ட் சைடு அட்டாக்கா பேக் சைடு அட்டாக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வழியாகவும் நடக்கும். ஓகே, எய்தர் ஃப்ரண்ட் சைடு ஆர் பேக் சைடு. ஓகே, thus if alkyl halide is optically active, நம்ம எடுக்கக்கூடிய alkyl halide ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருந்ததுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆல்கஹால் வந்து ரெசிமிக் மிக்சராக இருக்கும். ரெசிமிக் மிக்சர் அப்படின்னா அதாவது வந்து ரெண்டு ஐசோமர்ஸ் 50% 50% ஆஃப் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஐசோமர்ஸ் ரெண்டும் ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் கிடைக்கிறதா வந்து ரெசிமிக் மிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம கிடைக்கக்கூடிய அந்த ரெசிமிக் மிக்சர் வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக இருக்கும். இப்போது இந்த கார்போனியம் அயன் டெர்ஷரி கார்போனியம் அயன் வந்து ஃபார்ம் ஆகும் இன்டர்மீடியேட்டாக. இப்போ OH மைனஸுங்கிற நியூக்ளியோஃபைல் வந்து ரெண்டு சைடும் அட்டாக் பண்ணும், இன் ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு ரெண்டு சைடுமே அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகுது? there are two types of products is formed, plus isomer and minus isomer ரெண்டுமே வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ப்ளஸ் ஆல்கஹால் அண்ட் மைனஸ் ஆல்கஹால் இது ரெண்டுமே வந்து ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் ஈக்குவல் குவான்டிட்டியில் ஃபார்ம் ஆகும்போது அதை தான் என்னென்னு சொல்கிறோம்? ரெசிமிக் மிக்சர் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எடுத்த அல்கைல் ஹேலைடு வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும், பட் நமக்கு கிடைச்ச ப்ராடக்டில் வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக இருக்கும். எதனால் அப்படின்னா ப்ளஸ் ஐசோமர் வந்து பிளேன் போலரைஸ்டு லைட்டாக 50% கிளாக் வைஸ் டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணும். மைனஸ் ஐசோமர் வந்து பிளேன் போலரைஸ்ட் லைட்டாக 50% ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணும். ஸோ நெட் ரொட்டேஷன் வில் பிகம் 0. ஓகே, அப்போது அந்த ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் சொல்யூஷனை தான் ரெசிமிக் மிக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் SN2 ரியாக்ஷன். இப்போ SN1 ரியாக்ஷனில் என்னென்ன படித்தோமோ அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுட்டு SN2 ரியாக்ஷன் இன்னும் ஈஸியாக இருக்கும். அங்கே வந்து அது ஃபஸ்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸ் ஃபாலோ பண்ணுதுன்னு சொன்னோம். இங்கே வந்து இட் ஃபாலோ செகண்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸ். ஸோ இட் இஸ் அ செகண்ட் ஆர்டர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அல்கைல் ஹேலைட் அண்ட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நியூக்ளியோஃபைல். இந்த ரெண்டத்தோட கான்சன்ட்ரேஷனையும் பொறுத்து தான் இங்கே சொல்லுவோம். அப்போ இங்கே அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ண அப்ளை பண்ணுற கான்ஸ்டன்ட் வந்து செகண்ட் ஆர்டர் ரேட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். I'll take methyl bromide with OH minus. Methanol is a product. ஓகே, இந்த ரியாக்ஷனுடைய மெக்கானிசம் பார்க்கலாம். இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ சிங்கிள் ஸ்டெப் மெக்கானிசம். ஒரே ஸ்டெப்பில் வந்து இந்த ரியாக்ஷன் நடந்துடும். ஓகே, அங்கே வந்து ஹைலி ஸ்டேபிள் கார்போனியம் அயான் இஸ் ஃபார்ம்ட் ஆஸ் அன் இன்டர்மீடியேட். இங்கே வந்து டிரான்சிஷன் ஸ்டேட் இஸ் ஃபார்ம்டு. டிரான்சிஷன் ஸ்டேட் இஸ் அன் அன்ஸ்டேபிள் ஸ்டேட். ஆஃப்டர் ஃபார்மிங் த டிரான்சிஷன் ஸ்டேட் த ப்ராடக்ட் ஃபார்மேஷன் வில் பி டேக்ஸ் பிளேஸ் ரேப்பிட்லி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா -2 ப்ரோமோ ஆக்டைன் எடுத்துக்கிறோம். -2 ப்ரோமோ ஆக்டைன் எடுத்துக்கிட்டு OH மைனஸோட கம்பைன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து டிரான்சிஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகிறது வந்து ஸ்லோவாக நடக்கும். ஓகே, த ஃபார்மேஷன் ஆஃப் டிரான்சிஷன் ஸ்டேட் ஃப்ரம் த சப்ஸ்ட்ரேட் இஸ் த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் ஹியர். இட் இஸ் அ சிங்கிள் ஸ்டெப். இந்த டிரான்சிஷன் ஸ்டேட் வந்து அன்ஸ்டேபிள். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியோஃபைல் வந்து இந்த கார்பனை அட்டாக் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி டிரான்சிஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகும். அந்த லீவிங் குரூப்புக்கும் கார்பனுக்கும் இடையில் இருக்கிற பாண்ட் பிகம்ஸ் வீக்கர் அண்ட் த இன்கமிங் நியூக்ளியோஃபைலுக்கும் கார்பனுக்கும் இடையில் இருக்கிற பாண்ட் பிகம் ஸ்ட்ராங்கர் இந்த ஸ்டெப்பில் தான். ஓகே,
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போத் பாண்ட் ஃபார்மேஷன் அண்ட் பாண்ட் பிரேக்கிங் ரெண்டுமே சைமல்டேனியஸ்லி டேக்ஸ் பிளேஸ் இன் டிரான்சிஷன் ஸ்டேட். இப்போது நெக்ஸ்ட் என்ன ஆகுது, இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும்போது என்ன ஆகுது, திஸ் குரூப் இந்த புரோமின் வந்து பிஆர் மைனஸாக லீவ் ஆகிட்டு இந்த ஓஹெச்சோட ஸ்ட்ராங் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகிறது. இப்போது இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா -2 புரோமோ ஆக்டேன் எடுத்தோம், நமக்கு +2 ஆக்டனால் வந்து ப்ராடக்டாக கிடச்சிருக்கு. இங்கே ரியாக்டண்ட்டில் மைனஸ் ஐசோமர் எடுத்தால் இங்கே ப்ராடக்டில் வந்து ப்ளஸ் ஐசோமர் வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் டீட்டெயிலாக படிக்கலாம். இதனுடைய எனர்ஜி ப்ரொஃபைல் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட் மட்டும்தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ நமக்கு எனர்ஜி ப்ரொஃபைல் டயக்ராம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ரியாக்டண்ட்டில் இருந்து அது ஆக்டிவேஷன் எனர்ஜி ஸ்டேட்டை ரீச் பண்ணதும் அந்த ஆக்டிவேட்டட் ஸ்டேட்டில் வந்து டிரான்சிஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகியிருக்கும். ஓகே, இப்போ அதில் இருந்து எனர்ஜி லோ ஆகும்போது நமக்கு ப்ராடக்ட் ஃபார்மேஷன் நடக்கும். இந்த ரியாக்ஷனுடைய எவிடன்சஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ரியாக்டிவிட்டி ஆஃப் அல்கைல் ஹேலைடு. இப்போது நம்ம அங்கேயும் பார்த்தோம் SN1ல் வந்து ரியாக்டிவிட்டி ஆஃப் அல்கைல் ஹேலைட் பார்த்தப்போ டெர்ஷரி அல்கைல் ஹேலைட்ஸ் அண்டர்கோ SN1 ரியாக்ஷன் மோர் தேன் செகண்டரி அண்ட் ப்ரைமரின்னு பார்த்துருந்தோம். இங்கே வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக வரும். ப்ரைமரி அல்கைல் ஹேலைடு வந்து SN1 ரியாக்ஷன் ரொம்ப நல்லா அண்டர்கோ பண்ணும், தென் செகண்டரி அண்ட் டெர்ஷரி. ரீசன் இருக்குது, SN2 மெக்கானிசம் இன்வால்வ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் அ டிரான்சிஷன் ஸ்டேட் இன்டர்மீடியேட். இங்கே வந்து டிரான்சிஷன் ஸ்டேட் வந்து இன்டர்மீடியேட்டாக ஃபார்ம் ஆகுது. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா presence of bulky groups over this carbon atom reduces the stability of transition state. இதுவே tertiary கார்பனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த transition state ஃபார்ம் ஆகுதுல்ல, அந்த transition state உடைய ஸ்டெபிலிட்டி வந்து ரெடியூஸ் ஆகும். அந்த transition state ஓட ஸ்டெபிலிட்டி ரெடியூஸ் ஆகிறதுனால டியூ டு த பல்கி மெத்தில் குரூப்ஸ். ஓகே, அதனால நமக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல வந்து அந்த tertiary alkyl halides வந்து SN2 ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணுறதில்ல. ஓகே, இதுக்கு பேர் வந்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். The stability of transition state is reduced by bulky groups is called steric hindrance. Steric effect வந்து இங்கே மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. அப்போ டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கும், மெத்தில் ஹேலைடு லெஸ் தேன் ப்ரைமரி அல்கைல் ஹேலைட் தென் செகண்டரி அண்ட் டெர்ஷரி. ஓகே, இந்த ஆர்டரில் இருக்கும் SN2 ரியாக்ஷனுடைய ரியாக்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு நேச்சர் ஆஃப் நியூக்ளியோஃபைல். இந்த ரேட் ஆஃப் SN2 ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் ஆன் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நியூக்ளியோஃபைல் ஆல்சோ. நியூக்ளியோஃபைல் அண்ட் அல்கைல் ஹைலைட் இந்த ரெண்டத்தோட கான்சன்ட்ரேஷனை பொறுத்து தான் நம்ம SN2 ரியாக்ஷனுடைய ரேட்டு சொல்கிறோம். அதனால் இங்கே ஸ்ட்ரென்த் ஆஃப் த நியூக்ளியோஃபைல் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, அப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து இன்க்ரீஸ் இன் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி நியூக்ளியோஃபைல். அப்போ ஸ்ட்ராங்கர் நியூக்ளியோஃபைல் வித் ஹை கான்சன்ட்ரேஷன் ஃபேவர்ஸ் SN2 மெக்கானிசம். ஸ்ட்ராங்கர் நியூக்ளியோஃபைல் வித் ஹை கான்சன்ட்ரேஷன் ஃபேவர்ஸ் SN2 மெக்கானிசம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா OH மைனஸ் CH3O மைனஸ் இந்த மாதிரி நியூக்ளியோஃபைல் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நேச்சர் ஆஃப் சால்வெண்ட். போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்ஸ் ஃபேவர் SN2 மெக்கானிசம். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சால்வெண்ட்ஸ் வித் ஹை டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஃபேவர் SN1 ரியாக்ஷன். இங்கே சால்வெண்ட் வித் லோ டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஃபேவர் SN2 ரியாக்ஷன். அப்படின்னா போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்ஸ் வந்து SN2 மெக்கானிசத்துக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அதே மாதிரி போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட்ஸ் வந்து SN1 மெக்கானிசம் இட் சப்ரஸஸ் தி SN2 மெக்கானிசம் போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட்டு. ஓகே, எதனாலன்னு பார்த்தீங்கன்னா போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட்ஸ் வந்து சால்வேட் அயனிக் ரியேஜன்ஸ், அதாவது கார்பேனயான் கார்போகேட்டையான் இதையெல்லாம் வந்து சால்வேட் பண்ணிடும். அதனால் என்னாகும், ஆனையான் இதில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது வந்து கேஜ் லைக் ஸ்ட்ரக்சர் ஆயிரும். ஓகே, அந்த சால்வெண்ட்டோட சேர்ந்து கேஜ் மாதிரி ஃபார்ம் ஆகிரும். அதனால் இங்கே போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. தே ஆர் யூஸிங் போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட். எக்ஸாம்பிள் அசிட்டோன், டிஎம்எஸ்ஓனா டைமெத்தில் சல்ஃபாக்சைட். இந்த மாதிரி போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் வந்து SN2 ரியாக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. அங்கே ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் வந்து ரெசிமைசேஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம். அதாவது ரெசிமிக் மிக்சர் வந்து நமக்கு மேஜர் ப்ராடக்டாக கிடைக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் டேக்ஸ் பிளேஸ். மோஸ்ட் ஆஃப் த SN2 ரியாக்ஷனில் என்ன ஆகுது, கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து இன்வர்ஸ் ப்ராடக்டாக இருக்குது. ப்ளஸ் ஐசோமர் எடுத்தால் மைனஸ் ஐசோமர் நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். ஸோ ஹியர் கம்ப்ளீட் இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் டேக்ஸ் பிளேஸ். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இன்கமிங் நியூக்ளியோஃபைல் அப்ரோச்சிங் த சப்ஸ்ட்ரேட் ஃப்ரம் த சைடு ஆப்போசிட் டு த லீவிங் குரூப். லீவிங் குரூப் எந்த சைடு வெளியே போகுதோ அதுக்கு ஆப்போசிட் சைடு இதில் தான் இன்கமிங் நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணுது. அதனால் இங்கே நமக்கு என்ன கிடைக்கிது, கம்ப்ளீட் இன்வெர்டட் ப்ராடக்ட் வந்து கிடைக்கிது. இப்போது நியூக்ளியோஃபைல் எடுத்துக்கிறோம், மைனஸ் ஐசோமர் எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க. இங்கே லீவிங் குரூப் இப்படி வெளியே போகுது அப்படின்னா இதனுடைய அட்டாக் வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த சைடு வழியாக இருக்கும்.
ஓகே. அப்போ இப்படி அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகும்? நியூக்ளியோஃபில் வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து அட்டாச் ஆகும். அப்போது இங்கே மைனஸ் ஐசோமர் எடுத்தால் நமக்கு கிடைக்கிறது ப்ளஸ் ஐசோமராக இருக்கும். கம்ப்ளீட் இன்வெர்டட் கான்ஃபிகரேஷன் உள்ள ப்ராடக்ட் தான் நமக்கு SN2 ரியாக்ஷனில் ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து SN1 அண்ட் SN2 ரியாக்ஷன்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ். உங்களுக்கு வந்து இந்த SN1 SN2 ரியாக்ஷன் போக SNI ரியாக்ஷன் ஒன்று இருக்குது. அதாவது இன்டர்னல் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.